கத்திட்டு இருக்காங்க எல்லாருமே. உள்ள வராங்க எல்லாரும் கூட்டி வராங்க. மொத்தமா உள்ள எடுத்துட்டா இருக்காங்க. உள்ள வச்சு மூடிட வேண்டியதானே. எதுக்கு இங்க கூப்பிடுறாங்க? ஆஃப் பண்ணி எதுக்கு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அவங்க. சின்ன பொண்ணு அடிக்க வராங்க. கேட்டதுக்கு வெளிய போன்றாங்க. யார் வச்சிருமா? மதுரை வாயில இருந்து கூட வந்திருக்காங்க சார். எல்லாரும் வேலை வெட்டிட்டு தான் வராங்க. நேத்து நைட்ல இருந்தே கூட்டம் இருக்குங்க. நேத்து நைட்ல இருந்தே அவங்க சொன்னாங்க. தெரியாத கூட்டம் வரல உங்களுக்கு தெரியாதா? ஒரு போலீஸ்கார சார் ஒருத்தர் சொன்னாரு, என்னது ஏன் இப்படி திறக்குறீங்க, அழகா டோக்கன் கொடுத்து விடுங்க சொன்னாரு. இவங்க வந்து ஓபனிங் ஒரு டேட் வச்சுட்டு ஆஃபர் இன்னொரு டேட்ல கொடுத்துருக்கணும். நைட்டு 10 மணிக்கு நாங்கள் ட்ரெயின் ஏறி மிட் நைட்டில் ஏறி திருச்சியிலேருந்து இங்கே வந்திருக்கோம். பேர் சரவணன். நான் வந்து ஒரு 4:30 இல்லை 5 o'clock ரீச் ஆகிட்டேன். 5 o'clockலேருந்து நாங்கள் டோக்கன் கேட்குறோம். டோக்கன் வந்து தரமாட்டோம். தரேன் ஓப்பன் ஆகட்டும் தரேன். இங்கே க்ரௌட் அதிகமாக சேர இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா லாஸ்ட்டாக கடை க்ளோஸ்ன்றாங்க. கடை க்ளோஸ் ஓகே பரவாயில்ல ஃபைனு. ஏன் இவங்க 9 ரூபா ஆஃபர் போட்டு வரவங்க எல்லாரையும் ஏமாத்துறோம்? வந்து போனவங்களாம் என்ன பதில்? இப்போ வந்தவங்களாம் இப்போ என்ன பண்ணுறது? வடக்கனுக்கு சப்போர்ட் பண்ணி தமிழ்நாட்டுக்காரனை போலீஸ் அடிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் என்ன ஆகும் நீங்களே சொல்லுங்கள். அவங்க வர அவ்வளோதான், நம்ம காலி தான் போல. அவன் வந்து 9 ரூபா ஆஃபர் போடுவான், தமிழ்நாட்டுக்கு வருவான், ஏமாறுவான், போகணுமா வீட்டுக்கு? இதுதான் நம்மளோட தமிழ்நாட்டோட நிலைமையா? சொல்லுங்கள். இதுக்கு எதனா நடவடிக்கை எடுங்க. நீங்கள் உங்களால் முடிஞ்சது நடவடிக்கை எடுத்து இதுக்கு எதனாவது அவங்க கடை மேலே ஆக்ஷன் எடுங்க சார். இது ப்ராப்பரான ஆக்ஷன் எடுங்க சார். இதுக்கு எங்களுக்கு ஆக்ஷன் தேவை. லேடிஸ் முதல் கொண்டு ஜென்ட்ஸ் முதல் கொண்டு கை குழந்தை முதல் கொண்டு எல்லாம் கீழே விழுந்து அடிப்படுறாங்க. 2-3 பேர் மூச்சு திணறி பட்டு போகிறாங்க. கடை ஓப்பன் பண்ண தெரிஞ்சவனுக்கு 3 மாடியில் ஒரு பிஸ்னஸ் பண்ண தெரிஞ்சவனுக்கு லைனாக கட்டி போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டு டோக்கன் கொடுத்து உனக்கு ஏன் பிஸ்னஸ் பண்ண தெரில அப்படின்னு ப்ராப்பராக பிஸ்னஸ் பண்ணிட்டு போ. இன்னும் சந்தில் கட்டு, ஏன் மெயின் ரோட்டில் கட்டி 9 ரூபா ஆஃபர் போட்டு ஜனத்தை க்ரௌடு காமிச்சு அந்த க்ரௌடில் இன்ஸ்டாகிராம் திருப்பியும் போட்டு அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு நாங்கள் ஜனங்க தமிழ்நாட்டுக்காரன் தான் கிடச்சானா? ஏன் உனக்கு வடக்கனை கூப்பிடு, போய் எஸ்பிஆர் சிட்டியில் போடு, நார்த் டவுனில் போடு, 9 ரூபா ஆஃபர்னு போடு, உள்ளுக்குள்ளே போ, அவனுங்களை போடி தமிழ்நாட்டுக்காரன் தான் கிடச்சானா உங்களுக்கு? லாஸ்ட்டாக வந்தால் இழிச்சா வாங்க சார். இது எங்களுக்கான ஒரு தீர்வு வேணும் சார். இது எதனாச்சும் விழிப்புணர்வு வேணும். அவங்க மேலே எதனா ஆக்ஷன் எடுங்க சார் எங்களுக்கு. அண்ணா என் பேர் தனசேகர். நான் வந்து தாம்பரத்துலேருந்து வரேன். ஆக்சுவலாக வந்து ரெட் ஷீட்டு புது கடை வந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்ட்டு ஆட் போட்டிருந்தாங்க இன்ஸ்டாவில் பார்த்துட்டு நாங்களும் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணலான்னு வந்தேன். காலையில் விடியகாத்தால ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே வந்து 4:30 மணிக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 4:30 மணிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 9 மணி வரைக்கும் வந்து அவங்க 8 மணிக்கு கடையை திறக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் 6 மணிக்கு கடை ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகும்போது க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. 8 மணிக்கு வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறமா என்னன்னாங்க 10 மணின்னாங்க. அதுக்கப்புறம் 12 மணின்னாங்க. கடைசி வரைக்கும் கடை ஓப்பன் பண்ணல. இப்போது பசங்க இன்னும் 9 மணி 10 மணி ஆக சண்டே அதுவும் வந்து க்ரௌடு சேர்ந்துருச்சு. க்ரௌடு சேர்ந்தவனையும் போட்டு அதில் 2 பேர் மயங்கி விழுந்துட்டாங்க க்ரௌடில். அந்த 2 பேரையும் வந்து தூக்கின ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டாங்க. இவங்க இன்னும் கடை திறக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ லேடிஸ் எல்லாம் போட்டு அடிச்சிட்டாங்க போலீஸு. எங்களையும் அடிச்சிட்டாங்க. நாங்கள் 4:30 மணிக்கு எதுக்கு வந்து நிற்கணும்? அடி வாங்கிறதுக்கு இங்கே வந்து நிற்கணுமா? நாங்கள் அதை தான் கேட்குறோம். லேடிஸும் அதுதான் வந்து கேட்டுட்ருக்காங்க. 4:30 மணிக்கு வந்தோம், நாங்கள் எதுக்கு வந்து அடி வாங்கிறதுக்கு நிற்கணும்? இவங்க கொடுக்குற 9 ஆஃபருக்கு நாங்கள் அடி வாங்கணுமா? அப்போ தான் அவங்க 9 ரூபாய்க்கு கொடுப்பாங்களா? இது என்னென்னா இது யாரும் கேட்க மாட்டுறாங்க. இப்போ நாங்கள் அங்கே போய் கேட்டால் போலீஸ் வந்து கடையை மூடுன்றாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.